நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள், தமிழை தொடர்ந்து வரலாறு பாடப்பிரிவு ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள். ஸோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக மார்ச் 8 இன்றைய உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒன்லைனர் டெஸ்ட் பேஜானது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒன்லைனர் டெஸ்ட் பேஜில் எப்படி நீங்கள் இணையணும், எப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதணும், ஸோ இதை பார்த்திங்கன்னா லைவாக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் டெஸ்ட் பேஜில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த சந்தேகமுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒவ்வொரு தகவல்களுமே இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் மகளிர் தினத்தை முன்னிட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்குன்னா தமிழ், ஹிஸ்ட்ரி இந்த இரண்டு பாடத்திற்கும் 2025 நடைபெறக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், கொண்டுட்டு போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒன்லைனர் டெஸ்ட்டாக. ஸோ இதில் தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 48 மூல புக்கானது உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த 48 மூல புக்கையுமே நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஒன்லைனராக டெஸ்ட்டாக உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 15 புத்தகத்தில் இருந்தும் நம்ம ஒன்லைன் டெஸ்ட்டு. ஸோ இப்படி இந்த 48 புக்கு வைஸாக 15 புத்தகம் வைஸாக நீங்கள் டெஸ்ட்டு எழுதுகிற பட்சத்தில் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துரும். ஸோ இந்த டெஸ்ட்டு முடியும் பொழுது உங்கள் கையில் பார்த்திங்கன்னா என்ன செய்யும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேஜரில் மட்டும் ஒரு 50,000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைனரானது உங்கள் கையில் இருக்கும், மேஜருக்கு மட்டும். இது போக ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவாக இருக்கட்டும், தமிழ் பாடப்பிரிவாக இருக்கட்டும், சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது கம்பல்சரி நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். அதற்குமே நம்ம என்ன செஞ்சிடும், இந்த டெஸ்ட்டு கொடுத்துரும். அப்போ அதில் ஒரு 50,000 கொஸ்டின் டோட்டலாக பார்த்திங்கன்னா 1,00,000 கொஸ்டின்ங்கிறது தான் என்னுடைய இலக்காக வைத்து இந்த டெஸ்ட் பேஜை உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் தமிழில் 48 புக்கு, என்னென்ன புக்குங்கிறது நம்ம பல வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பேஜ் ஒவ்வொரு புக்குலேயுமே 30-35 பக்கம்னு நம்ம தொகுத்து என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு தேர்வு கொடுக்க போகிறோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இது எந்த புக்கு படிக்கணும், சில ஆசிரியர்கள் தமிழில் நம்ம 48 புக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கு உங்கள் கையில் இருக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த புக்கை வச்சே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மள்கிட்ட இந்த புக்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி 15 புக்கு, இதுவுமே அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். அதிலிருந்து ஒன்லைனர் டெஸ்ட்டாக நம்ம என்ன செஞ்சிடும், கிரியேட் பண்ணிடும். அப்படி இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமானது ஏற்படும். எப்படின்னா எல்லாம் கிட்டத்தட்ட இதில் 15 புக்கு ஒன்லைனராக கொடுத்துரும், தமிழில் 48 புக்குக்கும் ஒன்லைனராக கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம டிஆர்பியில் போய் எக்ஸாம் எழுதும் போது 4 ஆப்ஷனோட உங்களுக்கு தேர்வானது என்ன செய்யும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறது, அதனால தான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த புத்தகத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனராக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி டெஸ்ட்டு கொடுத்துறோம். எல்லா புக்கையும் இணைச்சு நம்ம என்ன செய்கிறோம், இயல் வாரியாக டிஆர்பி தரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், டெஸ்ட்டு கொடுக்குறோம். 4 ஆப்ஷனோட யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு 10 யூனிட்டுக்கும் அப்புறம் 2 யூனிட்களை இணைத்து அடுத்து மோக் டெஸ்ட்டுன்னு சொல்லி அந்த ப்ராசஸும் இங்கே உங்களுக்கு கொடுத்துறோம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒன்லைனரும் உங்கள் கையில் இருக்கும், அதே மாதிரி 4 ஆப்ஷனோடையும் கொஸ்டின் இருக்கும். எதையுமே விட்டு போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இந்த 48 புக்கை பார்த்திங்கன்னா நம்ம தொகுத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 22 புக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இல்லை ஆல்ரெடி என்கிட்ட புக்கு இருக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்வுக்கான நுழைவு கட்டணமாக ரூபாய் 1,500 இதற்கான நுழைவு கட்டணமாக நம்ம கொடுத்துறோம். வாரத்தில் 2 நாட்கள் உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம கொடுக்குறோம். செவ்வாய்க்கிழமை ஒரு தேர்வை நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த தேர்வு
உங்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி. ஸோ இந்த 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இல்லை உங்களுடைய ஃப்ரீ டைமில் எழுதிக்கிற மாதிரியும் இருக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வு, இன்னும் செவ்வாய் வெள்ளின்னு 2 நாட்கள் நம்ம தேர்வு கொடுக்குறோம். கொஸ்டினோட பிடிஎஃப், ஆன்சரோட பிடிஎஃப் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கொடுத்துறோம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மொபைல் ஆப்ஸில் வச்சு பயன்படுத்திக்கலாம். எதுனாலும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப. அப்போ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் எந்த புக்கு படிக்கணும், அதற்கான டாபிக் என்ன, ஒவ்வொரு புக்குக்கும் நம்ம பேஜ் சொல்லிடுறோம். சரியா? இந்த டெஸ்ட்டை எங்கே எழுதணும், ஆன்லைன் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். ஸோ இந்த தேர்வு முடியும் போது உங்கள் கையில் 1,00,000 ஒன்லைனர் இருக்கும். இதை விட்டு வெளியில் வினாக்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. வாரத்தில் 2 நாட்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், 4 ஆப்ஷனோடையும் என்ன செய்கிறோம், தேர்வுகள் கொடுக்குறோம். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், தேர்வை ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லை என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, டெஸ்ட்டு மட்டும் எனக்கு போதும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், டெஸ்ட்டையும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். சரியா? அப்போ இப்போ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் எப்படி இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதணும், அதுதான் இப்போ உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவலாக நான் இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் லைவாகவே நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இந்த டெஸ்ட்டை எழுதணும், இந்த டெஸ்ட்டில் வேறு என்னென்ன ப்ராசஸ் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம், எல்லாத்தையுமே லைன் பை லைனாக இங்கே உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், க்ரியேட் பண்ணி சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இறுதி வரை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய அரசு பணி கனவை நீங்கள் நனவாக்கி கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ளே ஸ்டோரில் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன்ங்கிற ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணோன்னா நம்ம ஆப்ஸோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி ஆப்ஸோட லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி ஆல்ரெடி நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மொபைல் நம்பர் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை அந்த குரூப்பில் நான் என்ன செஞ்சுருவேன், ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் 1 by 1 என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய தேர்விற்கு நீங்கள் தயாராகிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ப்ராசஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ என்னுடைய மொபைலை இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இந்த இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸு. ஸோ இப்போ மொபைல் ஆப்ஸை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே மொபைல் ஆப்ஸை வந்து இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே மேலே பாருங்கள், உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸுக்கான டீட்டெயில் ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு புத்தகம் அது ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கியிருக்கான டீட்டெயிலு எல்லாமே 1 by 1 இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மெயினாக செய்ய வேண்டிய பகுதி என்ன, ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுடைய மொபைல் நம்பரை எனக்கு என்ன செஞ்சுறீங்க, வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணிடுறீங்க. அந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்த பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை நான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணோன்னே நீங்கள் இதுதான் மொபைல் ஆப்ஸு. இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பாருங்கள், இந்த பேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, கீழே நான் லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த பேஜஸ்ன்னு காட்டுதா, இந்த பேஜஸை நீங்கள் என்ன செய்றீங்க, கிளிக் பண்ணுறீங்க. அப்படி கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ், ஹிஸ்ட்ரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, தமிழாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிஜிடிஆர்பி தமிழ் ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிருக்கீங்கிறத எப்படி செக் பண்ணணும். இந்த பேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, பேஜஸை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன செய்கிறோம், அந்த பேஜ் தெரியுதான்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ்னு இருக்குது. ஸோ இந்த ஒன்லைனர் டெஸ்ட் பேஜுங்கிறதா நம்மளுக்கான குரூப்பு. ஓகே, நம்ம அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டோம். ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்டோர்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த ஸ்டோரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபைக்குழுவினுடைய அனைத்து மெட்டீரியலுமே ஆன்லைனில் நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கிறதுக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த பகுதி பாருங்கள், சாட்டுன்னு இருக்கும்.
இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே பாருங்கள், பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஒன்லைன் டெஸ்ட் பேஜ்னு வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் உங்களுக்கு கொஸ்டினோட பிடிஎஃப், ஆன்சரோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செய்வேன், இங்கே தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கொஸ்டினோட பிடிஎஃபாக இருக்கட்டும், ஆன்சரோட பிடிஎஃப், இன்றைக்கி என்ன தேர்வு, நான் உங்களை சாட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஒன்லைனர் டெஸ்ட் குரூப்புங்கிறதுல ஹிஸ்ட்ரி பேஜில் இருக்கிறவங்களுக்கு, தமிழ் பேஜுங்கும் போது தமிழ் ஒன்லைனர்னு என்ன செய்யும் சாட்டில் வந்திருக்கும். அப்போ நீங்கள் எந்த குரூப்பில் ஆட் ஆகுறீங்களோ அந்த குரூப் சார்ட்டில் இருக்கும். அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் இதுக்குள்ளே நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் உங்களுடைய தேர்வுக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். இப்போ கொஸ்டினோட பிடிஎஃப் நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணி என்ன செய்றீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. சரிங்களா, அளவு கொடுத்துரும். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ கொஸ்டின் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. 1 by 1 அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரீட் பண்ணி இதிலேயே நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம். ஸோ இல்லாத பட்சத்தில் நான் அந்த கொஸ்டினை பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கும் போது மேலே பாருங்கள் ஷேர் ஆப்ஷன் இருக்கா, நான் லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஷேர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப், ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதில் எதில் நீங்கள் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ஒன்லைனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த குரூப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். சரியா, அப்போ தேர்வு எப்படி எழுதணும் ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்லேயே நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவினுடைய தேர்வு எழுதுவதற்கான ப்ராசஸ். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செய்கிறேன், டெஸ்ட்டு கொடுப்போம் சொல்லி அறிவிப்பானது நான் கொடுத்துருந்தேன். ஸோ 4 ஆப்ஷனோட எப்படி தேர்வு எழுதணும், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய தேர்வை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உருவாக்கிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், எப்படி ஆன்லைனரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டெஸ்ட்டை எழுதணும். சரிங்களா, ஷார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க, அந்த ஷார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் கொஸ்டினோட பிடிஎஃப், ஆன்சரோட பிடிஎஃப் ரெண்டுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, உள்ளே ஆட் பண்ணிக்கிறீங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா, அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு என்னங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த தேர்விற்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியலை எங்கே போய் நம்ம பார்க்கணும், அந்த ஸ்டடி மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஸோ அதற்கான டீட்டெயில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன் இங்கே கொடுத்துறேன். ஸோ நம்ம ஆப்ஸை கிளிக் பண்ணுறோம், ஆப்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா இந்த சார்ட் ஆப்ஷனில் தான் நம்ம கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுக்குறோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேஜஸை கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி அதை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய அந்த பேஜஸ் வியூ ஆகும். இங்கே பாருங்கள் என்னைக்கு அந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்குது. இதில் பாருங்கள் ஓவர் வியூ இருக்குதா, ஸோ அதை அப்படியே தள்ளுறீங்க. அட்டண்டன்ஸ் அடுத்து தள்ளுறீங்க, அசைன்மெண்ட், அனௌன்ஸ்மெண்ட், டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா. ஸோ இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷனோட இருக்கக்கூடிய தேர்வை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டெஸ்ட்டுங்கிற பகுதியில் ஓப்பன் பண்ணி தேர்வு எழுதிக்கலாம். 4 ஆப்ஷனோட இருக்கக்கூடியதை. அதே இது இந்த ஒன்லைனரை நீங்கள் சார்ட்டில் போய் தான் என்ன செய்யணும், தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஸ்டினோட பிடிஎஃப், ஆன்சரோட பிடிஎஃப் அங்கே கொடுத்துரும். ஆனால் 4 ஆப்ஷனோட ஆன்லைன் டெஸ்ட் லாஸ்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடியதை இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் நீங்கள் எழுதுறீங்க. அதே மாதிரி வீடியோ இன்னும் ஒரு செக்ஷன் அடுத்து இருக்குதா. ஸோ இந்த வீடியோங்கிற செக்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தேர்வை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனாக நான் என்ன செஞ்சுருப்பேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து லைவ் கிளாஸஸ் எதுவும் நான் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா இங்கே தான் லைவ் கிளாஸஸ் கொடுப்போம். அடுத்து பாருங்கள் ஸ்டடி மெட்டீரியல், நம்ம சுபிக்குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி பார்ட் 1. பார்ட் 1ங்கிறது முதல்ல நம்ம ஆரம்பிக்கக்கூடிய
தேர்வு. அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் இங்கேயே உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது பேஜஸ் அதிகங்கிறதுனால உங்களுக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது என்ன செஞ்சிடும், வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வியூ ஆகக்கூடிய அந்த பிடிஎஃப்பை நீங்கள் மொபைல் ஆப்ஸில் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை இங்கே நான் என்ன செஞ்சிடறேன், ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும். 4 ஆப்ஷனோட இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தேர்வு எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே பேட்டர்னில் தான் தமிழுக்கும் நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஹிஸ்ட்ரிக்கு எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி அந்த பேஜஸ்குள்ளே போய் நீங்கள் எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன், உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும், சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், மெட்டீரியல் ஒவ்வொரு பார்ட்டாக நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதிகமான பேஜுங்கிறதுனால உங்களுக்கு லோடிங் ஆகி வரும். ஸோ நீங்கள் அதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, அந்த வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலை குறித்த தகவல். ஸோ அடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் என்னையே நீங்கள் தொடர்பு கொள்ளணுங்கும் போது இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபைக்குழுவினுடைய லோகோவோட ராஜேந்திர கார்த்திக்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டைப் பண்ணி எனக்கு ஏதாச்சும் உங்களுடைய சந்தேகத்தை கேட்குற பட்சத்தில் இங்கே சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பதில் கொடுத்துருவேன். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். 2025 அரசு பணிக்கு நான் செல்ல வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான அரசு பணி கனவாக நம்ம என்ன செய்கிறோம், இதை ஆரம்பிக்கிறோம். ஸோ குரூப்பை உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். ஆசிரியர்கள் உடனடியாக இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவினுடைய பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.